மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு ஒன்னும் புறக்கணிக்கலாம் படல. ஒரே ஒரு எம்எல்ஏவா இருந்த திமுக அப்புறம் ஆட்சிக்கு வந்தது. நாங்க 2 எம்பியா இருந்தவங்க இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிறோம், 20 மாநிலங்களை ஆளுகிறோம். அதனால வெற்றி தோல்வி என்றது சகஜம்தான். நாங்க வாக்கு சதவீதத்தை அதிகரித்து இருக்கிறோம். நிச்சயமா நாங்க இந்த தோல்வி யாரும் எதிர்பார்க்காதது. மழை தூரும் நினைச்சோம், சுனாமியே வந்துருச்சு. அதுல இருந்து மீண்டு வருவதற்காக எல்லாருக்குமே அரசியலில் எங்களுக்கு தெம்பும் இருக்கிறது, எங்களுக்காக கொள்கை இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க ரீல்ஸ மட்டும் நம்புறவங்க இல்ல, ரியல் வாழ்க்கையை நம்புறவங்க. அது இப்ப முதல்ல இருந்தே நாங்க அமைச்சரவையில சேர மாட்டோம். நாங்க அதுக்கப்புறம் நாங்க சேருவோம். நாங்க உங்களுக்கு ஆசைனா சேர்ந்துட்டு போங்க. ஆனா அதுல பாஜக உள்ள வந்துடக்கூடாது, கவர்னர் உள்ள வந்துடக்கூடாதுன்னு நாங்க ஆதரவு கொடுக்கறோம் அப்படின்னு. காங்கிரஸும் சரி, நீங்க எல்லாம் சரி, பதவி ஆசைக்கு போய் சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு கவர்னரை நீங்க குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் சரி கிடையாது. ஏன்னா உடஞ்சுதான் சுக்குநூறு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன பண்றது? அதனாலதான் அவங்க கூட்டணி இல்லாம நாங்க அரசியலை நடத்தணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, அது உட்கட்சியில உள்ள பிரச்சனை. அத அவங்க பார்த்த பிறகு நாங்க சொல்றோம். இப்ப நாங்க எங்க கட்சியோட பிரச்சனையை நாங்க பேச போறோம். இல்ல, உண்மைதான். ஏன்னா அவங்க ஐடி விங்கல ஐடிஐ மாத்திரம் பார்த்தாங்க. இவங்க வாட்ஸ்அப்ல 37 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் மேம்போக்காங்க பார்த்தாங்க. இவங்க குழந்தைங்களை ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்கன்றது கவலை அளிக்கக்கூடியதா இருக்கு. அதான் அவர் நம்ம இல்ல, அது குழந்தைகளை 18 வயதிற்கு உள்ள குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது தவறு என்ன சட்டத்துல இருக்கு. அது ரியலா பயன்படுத்தினாலும் தப்புதான், ரியலா பயன்படுத்தினாலும் தப்புதான். அந்த குழந்தைங்க மனதில் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் வருவது நல்லதில்லை என்று படிக்கணும். இதுவும் நாங்க திருப்பி வெற்றி பெறக்கூடிய தோல்வி, அவ்வளவுதான். அதாவது தேசிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க, தேசிய தலைவரா இல்லாம இவர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு முன்னால திரைப்படத்துல பேசியதை வச்சு ஜெயிச்சிருக்காரு, அவ்வளவுதான். சினிமா மாயையை நம்ம யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான். அதுதான் அது மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. ஏன்னா இவங்க புதியவர்கள், ஆனா ஏற்கனவே அரசியல்ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்பவர்கள். அந்த அரசியல்வாதிகள் இன்னும் நிச்சயமாகவே அனுபவசாலிகள். ஒரே நாள்ல நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் சேர்க்கிறாங்கன்றாங்க. அதனால மற்ற மாநிலத்திலும் மக்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது. அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன், அது தப்பு. மறுபடியும் திமுக மாறி ஒரு எதிர்ப்பை நீங்கள் மனதில் விதைக்காதீர்கள். மத்திய அரசு நல்லது செய்ததுன்னா அதை நீங்க நிச்சயமா பாராட்டி இருக்கணும். செப்பு தகடுகள் வந்தது நீங்க செப்பி இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. என் ரோல் உங்ககிட்ட பேசுறதா இப்ப என்னோட ரோல். பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா கூறப்படுது, ஒரு தகவல் போயிட்டு இருக்குது.